ஹலோ ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். பங்களாதேஷில் நாளைக்கு எலெக்ஷன் ஜனவரி 7 அன்றைக்கி அவங்க எலெக்ஷன் போகிறாங்களே. ஸோ இப்போ ஷேக் ஹசீனா அப்படின்றவங்க இப்போ தான் அவங்க இப்போயும் அவங்க தான் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் அவங்க தான் ரிட்டன் அவங்க தான் பவருக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. ஸோ இது என்ன காரணம், இந்த இடத்துல என்னென்னா அமெரிக்கா இவங்களுக்கு அகைன்ஸ்டாக வராங்க. ஆனால் சைனாவும் இந்தியாவும் இன்க்ளூடிங் ரஷ்யாவும் கூட இவங்களுக்கு ஆதரவாக வராங்க ஷேக் ஹசீனாவுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான இதை பார்க்க முடியுது இந்த இடத்துல. ஸோ அமெரிக்கா இதுக்கு இவங்களுக்கு எதிர்ப்பாக வராங்க, இந்தியா இவங்களை ஆதரிக்கிறாங்க, இந்தியாவுக்கு பங்களாதேஷ் இவ்வளோ இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷை பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு 17 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாடு அவங்க. ஸோ இவங்களுடைய அந்த ஏரியாவை பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக அவங்க ஒரு எல்லா பக்கத்துலையும் மேக்ஸிமம் பார்த்தோன்னா இந்தியாவால் கவர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம கூட பார்டர் எவ்வளோ கிலோமீட்டர் ஷேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் கிட்ட அவங்க பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் நெய்பர். ஸோ இதெல்லாம் விட தாண்டி என்னென்னா அவங்க பங்களாதேஷ் கிரியேஷனுக்கு இந்தியா தான் அடித்தளமிட்டாங்க. அந்த போர் பாகிஸ்தான்லேருந்து பிரித்து பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடை உருவாக்குனாங்க. 1971 போர் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்போ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பார்த்தோம்னா அதாவது ஒரு பிரிக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ இப்போ அங்கே ரூலிங் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறது ஏன்னா இப்போ அந்த ஷேக் ஹசீனா அவங்களுடைய பார்ட்டி தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2009 இவங்க தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ தொடர்ந்து இவங்களுக்கு அங்கே ஆட்சியில் இருக்கும்போது இப்போ எலெக்ஷன் வருது. ஸோ இப்போ நாளைக்கு நடக்க போகிற அந்த எலெக்ஷனில் பார்த்தோன்னா ஆப்போசிஷன், அதாவது பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டி BNPன்னு சொல்கிற ஒரு பார்ட்டி தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் இந்த எலெக்ஷனையே புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு பெரிய எதிர்கட்சி, இதுக்கு முன்னாடி 2001 to 2006 வரைக்கும் அந்த கட்சியை சேர்ந்த அவங்க தான் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த ஜியா அப்படின்றவங்க தான் அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க அந்த BNP பார்ட்டிலேருந்து. ஸோ அப்போ அவங்க ஒரு மெயின் எதிர்கட்சி ஒரு எலெக்ஷனையே புறக்கணிக்கிறாங்க அப்படின்னும்போது அப்போ பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் பார்ட்டி எலெக்ஷன்ற மாதிரி தான் இது கிட்டத்தட்ட போகுதுன்றதை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ அப்போ இதை தான் அமெரிக்கா சொல்லி இதை எதிர்க்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதாவது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இங்கே தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் அமெரிக்காவோட வாதம் தான். ஸோ அப்போ இதை நீங்கள் ஒரு அத்தாரிட்டி அண்ட் ரூல் மாதிரி போகிறீங்க. ஸோ இப்போ எலெக்ஷன் சரியாக நடக்கலை அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்ல போனோம்னா அவங்க ஒரு விசா பேன் வரைக்கும் கூட போனாங்க. ஸோ இதெல்லாம் காட்டி தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக அப்படின்றத விட அவங்க இந்த எலெக்ஷன் சரியாக நடக்கணும் அப்படின்ற வாதத்தை அவங்க முன் வச்சு ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக வராங்கன்றதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம இந்தியா சைனா நம்மளுடைய இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன, அடுத்தது நம்மளுக்கு எதிராக இருக்கிற சைனா இருக்குங்களே அவங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்தியாவோட ஸ்டாண்ட் இந்த இடத்துல என்னென்னா இது பங்களாதேஷோட இன்டர்னல் மேட்டர். ஸோ அதில் நம்ம தலையிட தேவையில்லை அப்படின்றது தான். அதேமாரி இப்போ சைனாவும் ரஷ்யாவுமே இதே கருத்தை தான் சொல்கிறாங்க. அவங்க நாட்டில் நடக்கிற எலெக்ஷன் இதில் மற்றவங்க போய் தலையிட தேவையில்லை அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நிறைய இடத்துல டெமோக்ராட்டிக்கே இல்லாத இடத்துலலாம் போய் அலையன்ஸ் வைக்கிற அமெரிக்கா இந்த இடத்துல இதையே எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் கூட அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய எதிர்கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர்கிட்ட அந்த ஆப்போசிஷன் பார்ட்டியை சேர்ந்தவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அந்த லீடராக இருந்தாங்களே ஜெயா அப்படின்றவங்க அவங்களே ஹவுஸ் அரெஸ்ட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் பங்களாதேஷில். ஸோ இப்போ அதனால தான் அமெரிக்கா இது எதிர்ப்பு வராங்கன்னு பார்க்கல. ஸோ இந்தியா இன்டர்னல் மேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்தியா இது இன்டர்னல் மேட்டர்னு சொல்லலாமா, எடுத்தோடனே ஏன்னா ஒரு தப்புன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா இது என்ன பிரச்சனை நம்ம இன்டெப்த்தாக பார்க்கும்போது என்னென்னா அதாவது பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அவங்க ரூலிங்கில் இருந்தாங்களே 2001 to 2006. அப்போ அவங்க ஜியா அவங்க பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அப்போ என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியாவுக்கு எதிராக இருக்கிற சக்திகள்லாம் பங்களாதேஷ்லேருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு பார்க்குறோம். இந்த உல்ஃபா தீவிரவாதிகள்லாம் சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா பங்களாதேஷ்லேருந்து நடக்க ஆரம்பிச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஷேக் ஹசீனா அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆக்கின அப்புறம் அவங்க இந்தியா கூட ஒரு பயங்கரமாக ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், அதேமாதிரி இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற இந்த உல்ஃபா தீவிரவாதிங்க இவங்க எல்லாத்தையுமே அடக்கி ஓடிக்கிட்டாங்கன்றதான் பார்க்குறோம். ஸோ அப்போ செக்யூரிட்டி வைஸ் பார்த்தோன்னா இந்த கன்சர்ன் இந்தியாவுக்கு இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ எந்த பிரச்சனையும் இந்தியாவுக்கு ஷேக் ஹசீனா வந்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரலை அப்படின்றது தான். ஸோ அதனாலேயே இந்தியா
ஷேக் ஹசீனா திரும்பவும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது தான். அது நம்ம ஷேக் ஹசீனா அவங்க தலைமையில் பார்த்தோன்னா அதாவது சவுத் ஏஷியாவை பொறுத்த அளவுக்கு இந்தியாவுக்கு அப்புறம் பாகிஸ்தான் தான் அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க எக்கானமியில். அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வந்து பெரிய அளவில் வளர்ந்து ஒரு $400 பில்லியன் அவங்க ட்ரேடு பெரிய அளவில் வளர்ந்துச்சு. ஸோ அந்த கார்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்லையா, துணி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அவங்க வந்து வளர்ந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து இந்த கோவிட், இந்த ரஷ்யா உக்ரைன் போகிறனால அவங்க இந்த ஃபியூல் பிரச்சனை இதில் அவங்களும் பெரிய அளவு சிக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு பேங்க் கிட்ட அவங்க வந்து சப்போர்ட் கேட்குற அளவுக்கு அவங்க போயிட்டாங்கன்றதையும் பார்க்குறோம். ஸோ இப்போ ஆனாலும் இவங்க இதில் வந்து ஒரு வளர்ச்சி இருக்குது, அதெல்லாம் மேற்கோள் காட்டி தான் இந்தியா வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஷேக் ஹசீனா இருக்காங்களே, அவங்களும் இந்தியா வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம், அவங்க வந்து இந்த 1971 பங்களாதேஷ் வாரில் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றது வரைக்கும் இருந்தாங்க. ஸோ இந்த ஷேக் யார் அப்படின்னா, அந்த நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இருக்கிறார் இல்லையா, அதாவது அந்த பங்களாதேஷ் அந்த வாரப்போ வந்து அதுக்கு அடுத்ததுலாம் பெரிய லெவலில் பேசப்பட்ட ஷேக் முஜிபுர் ரஹ்மானோடைய டாட்டர் தான் இவங்க இந்த ஷேக் ஹசீனா அப்படின்றவங்க. ஸோ இப்போ அந்த லெவலில் தான் இந்தியா வந்து இங்கே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இன்ஃபேக்ட் அப்போ இந்தியா வந்து இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாதா, பங்களாதேஷ் வந்து சைனா பக்கம் போதே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்த்தோன்னா ஏன் அப்படி பார்க்கக்கூடாதான்னு கேட்குறோன்னா, வெப்பன் சப்ளை பண்ணுறதுல அதிகமாக யார் பண்ணுறாங்க பங்களாதேஷ்க்கு அப்படின்னா சைனா தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதிகமாக ட்ரேடு நம்பர் 1 ட்ரேடு யார் அதிக அளவில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சைனா தான் அவங்க பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ணுறாங்க பங்களாதேஷில் பார்த்தா சைனா தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் பார்க்கும்போது அப்போ சைனாவை நோக்கி பங்களாதேஷ் போதா அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கும். ஆனால் வந்து அந்த அவங்க வந்து ஷேக் ஹசீனா அவங்க அந்த சைடு அவங்க சைனா கூட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாலும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு 2 பேருக்கு நடுவில் இதில் இந்த செக்யூரிட்டி பிரச்சனை வர்ற மாதிரி இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க வந்து பிரச்சனை வராமலே தான் தவிர்த்து போனாங்க. ஸோ இப்போ அந்த அவங்க வந்து ஒரு ரெட் லைன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் போனாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இன்ஃபேக்ட் சொல்லப்போனால், அதாவது சைனாவோட ஒரு பார்டர் இது துறைமுகம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை வந்து அவங்க கேன்சல் பண்ணது, அதே மாதிரி அது ஜப்பானுக்கு இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட பண்ணாங்க. ஸோ இப்போ இந்தியாவை வந்து கோபம் ஊட்டுற மாதிரி இது ரெட் லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை தாண்டாமல் தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த லெவலில் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம சைனா ஏன் வந்து பங்களாதேஷ் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, ஸோ அவங்கள பொறுத்த அளவுக்கு இப்போ எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ட்ரேட் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இன்னொரு ஆட்சி மாறணும் அப்படின்றத அவங்க விரும்பலை. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி இது இன்டர்னல் மேட்டர் பங்களாதேஷோடது அப்படின்றதோட நிறுத்திட்டாங்க. ஸோ இன்னொரு காரணம் என்னென்னா, ஷேக் ஹசீனாவை ஏன் அமெரிக்கா வெறுக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, ஆரம்பத்துலேருந்தே தெரியும் பங்களாதேஷ் பிரிஞ்சும் போதே இது அவங்களுக்கு அகைன்ஸ்டாக இருந்தது பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக இருந்தது அமெரிக்கா. ஸோ இப்போ ஆரம்பத்துலேருந்து இந்த முஜிபுர் ரஹ்மானாக இருக்கட்டும், ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இருக்கட்டும், ஷேக் ஹசீனாவாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் அமெரிக்காவுக்கு பிடிக்காது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அப்போ நம்ம இன்னொரு பார்ட்டி சொன்னல, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி, அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு க்ளோஸ் சப்போர்ட் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ அமெரிக்காவோட கன்சர்ன் அங்கே வந்து ஒரு கரெக்டான டெமோக்ரஸி இல்லை அப்படின்றது மட்டும்தான். அப்படின்னா அவங்களுடைய க்ளோஸ் கூட்டணியாக இருக்கிற பாகிஸ்தான்லேயே அதெல்லாம் இராணுவ ஆட்சி கொண்டு நடந்திருக்கு. ஸோ அப்போல்லாம் வந்து அவங்க பெரிய அளவு கருத்து உள்ள வந்து எதுவும் அவங்க மேலே செய்யலை அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து இந்த இடத்துல மட்டும் இந்த கருத்தை இங்கே வைக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதே வந்து ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரம்ப் இருக்கும்போது அப்போ வந்து 2019 பங்களாதேஷில் எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ டொனால்டு ட்ரம்ப்பும் இந்தியாவும் சேர்ந்து, அதாவது அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து ஷேக் ஹசீனாவுக்கு அப்போ சப்போர்ட் தான் பண்ணாங்கன்னு பார்க்குறோம். அப்போ பிடன் வந்ததுக்கப்புறம் தான், ஜோ பைடன் வந்ததுக்கப்புறம் திரும்ப பாலிசிஸ் ஷிஃப்ட் ஆகி அவங்க ஷேக் ஹசீனாவுக்கு அகைன்ஸ்டாக மாறுறாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. சரிங்க, உங்களுக்கும் இந்த பங்களாதேஷ் எலெக்ஷனை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.